ஹாய் ட்ரேடர்ஸ், நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்க்க போகிறது ஒரு 7 கேண்டில் மாடல். சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கேண்டிலோட எந்த மாதிரி வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வர இந்த 2 கேண்டில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமானது. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்டுக்கானது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கானது. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸும் இந்த கிரீன் கேண்டிலோட ஓப்பனும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அமையும் போது இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸும் இந்த கிரீன் கேண்டிலோட ஓப்பனும் நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 பைசா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஓப்பன் டு ஹை லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். சரிங்களா? 9 பாயிண்ட்டுக்கு எபோவ் இருக்கணும். இந்த கேண்டிலும் 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே தேர்ட் கேண்டில் என்ட்ரி, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து போகும். ஸோ நம்ம மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்டு நல்லா ஆகிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கானது. டவுன் ட்ரெண்டுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் இந்த மாதிரி நமக்கு அமையணும். சரிங்களா? கிரீன் கேண்டில் அமைஞ்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கேண்டில் இதே மாதிரி இந்த டவுன் ட்ரெண்டுக்கு இந்த கிரீன் கேண்டிலோட க்ளோஸும் ரெட் கேண்டிலோட ஓப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பைசா வந்து பார்த்தீங்கன்னா 40 பைசாக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 40 பைசாக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இந்த கேண்டில் 2 கேண்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுல இதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். சரிங்களா? இந்த 2 கேண்டில பார்த்துட்டு தான் உங்களுக்கு தேர்ட் கேண்டில்லேருந்து தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி. சரிங்களா? அதுலேருந்து நமக்கு 7வது கேண்டில் முடிஞ்சோடனே மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வச்சு எடுத்து மேலே கொண்டு போகிறதுனால கொண்டு போகலாம். சரிங்களா? அடுத்தடுத்து ப்ரைஸ் மூவ் ஆக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ட்ரையல் பண்ணி கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போகலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டு 40 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி ஏடிஎம் சைக்கிள் எடுக்கக்கூடாது. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணியில் தான் எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ப்ரீமியத்தில் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சில டைம் டிகே நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்து ப்ரீமியத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி நமக்கு அங்கேயும் செட்டப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அந்த செட்டப்பில் இந்த கண்டிஷன் நமக்கு தேவையில்ல. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம இண்டெக்ஸில் பார்க்குற மாதிரி கண்டிஷன் தேவையில்ல. ஒரு ரெட் கேண்டில்லேருந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வர கிரீன் கேண்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுருந்தா போதும். சரிங்களா? ஸோ ரெட் கேண்டில் வந்து ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வர கேண்டிலு இந்த அளவு ஒரு ஆஃப் கேண்டிலாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சுருந்தா நமக்கு ஓகே. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் லைவ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். லைவ்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 நிமிஷம் லைவ்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லைவ்ல இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்ததை உங்களுக்கு நான் மார்க் பண்ணியே வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா புரிஞ்சிடும். ஸோ இந்த பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு நீங்கள் எந்த மார்க்கெட் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி எஃப்என்டோ உள்ளது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சருக்கு தான் ஃபுல்லாக செல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸு. சரிங்களா? இதை நல்லா கரெக்டாக பார்த்துக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கேண்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்டுக்கு வந்து மேலே இருக்கணும். அதே மாதிரி அந்த கிரீன் கேண்டிலோட க்ளோஸு, ரெட் கேண்டிலோட ஓப்பனு இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 பைசாக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்துக்குங்க. அந்த இடத்துல காமிக்கும்போது ஸோ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்கள் கேண்டில் வைக்கும்போது பாருங்கள், 11:35க்கு ஃபஸ்ட்டு லென்த் அப்படிங்கிறது நமக்கு 11 பாயிண்ட் இருக்குங்களா? ஓகே, அது ஓகே முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு 24,074.20 சரிங்களா? 20 அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்து கிரீன் கேண்டிலோட ஓப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்போது 74.20 இருந்துச்சு. இங்கே நமக்கு ஓப்பன் பாருங்கள் 73.95. அப்போது 25 பைசா தான் டிஃப்ரெண்ட். அப்போ நமக்கு தேர்ட் கேண்டில் என்ட்ரி, 7th கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எக்ஸிட் பண்ணாலும் எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடலாம். மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இந்த ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கு ஒரு மாடல் பார்த்தாச்சு. டவுன் ட்ரெண்டுக்கு பாருங்க. டவுன் ட்ரெண்டுக்கு நான் உங்களுக்கு இங்கே ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் அண்டு ஓப்பனை ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக இதை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின். சரிங்களா? இதை நீங்கள் தப்பாக பார்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் க்ரீன் கேண்டில் வைக்கும்போது அந்த க்ளோஸை பாருங்கள் 997. சரிங்களா? அதே மாதிரி சைஸில் ஓப்பன் டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 62 பாயிண்ட் இருக்குது. இந்த ரெட் கேண்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த க்ளோஸை பாருங்கள். க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 997. ரெட் கேண்டிலோட ஓப்பன் பாருங்கள் 996.70. அப்போ 30 பைசா தான் டிஃப்ரெண்ட். அப்போ 40 பைசாக்குள்ளே இருக்குது. நமக்கு இந்த கேண்டில் என்ட்ரி ஆயிரும். 7th கேண்டில் இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கானது பாருங்கள். கீழே இருக்கு பாருங்கள். இங்கே அப் ட்ரெண்டில் ஸோ அதே மாதிரி இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 இடத்தையும் நீங்கள் நல்லா பாருங்கள். கேண்டில் வைக்கும்போது இந்த 2 இடத்தையும் பார்த்துக்குங்க. ரெட் கேண்டிலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 841.25. லென்த் பார்த்தீங்கன்னா 64 பாயிண்ட் இருக்கு. நம்ம 9 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாவே போதுமானது. க்ரீன் கேண்டில் லென்த் பாருங்கள் கரெக்டாக 9 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸு 841.25. இந்த அடுத்த கேண்டிலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 841.05. அப்போ 20 பைசா தான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்போ நமக்கு தேர்ட் கேண்டில் என்ட்ரி, 7th கேண்டில் இங்கே முடிஞ்சு இந்த நீங்கள் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, நீங்கள் பிட்காயின் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் அதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.